வணக்கம், ஹலோ, நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஹிந்தியில பேசும்போது நம்ம பொதுவா செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்படி சில தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஐ அம் ராம். நான் ராம். இது ஹிந்தியில எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மே ராம் ஹே அப்படின்னு சொல்லலாமா? இல்லைன்னா மே ராம் ஹூ அப்படின்னு சொல்லலாமா? இல்ல மே ஹூ ராம் அப்படின்னு சொல்லலாமா? இதுல எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா, மே ராம் ஹூ அப்படிங்கிறது தான் இதற்கு ஹிந்தியில சரியான வாக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ ஹூ வந்து நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, மே வர இடத்துல தான் நம்ம ஹூ வந்து பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போதும், அது வந்து கடைசியில தான் வரணும். ஏன்னா, அது வந்து இந்த ஹூ அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்பிங் வெர்ப். வெர்ப் வந்து கடைசியில தான் வரணுங்கிறத நம்ம முன்னாடியே வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இன் ஹிந்தி அப்படிங்கிற வீடியோல வந்து பார்த்துருக்கோம். அதுல வந்து ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எங்க வரணும், ஆப்ஜெக்ட் எங்க வரணும், வெர்ப் எங்க வரணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்கேன். அது பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதை போய் பாருங்க. கிளியரா புரியும் இது. இதற்கு ஹிந்தியில சரியான வாக்கியம் வந்து மே ராம் ஹூ. இப்ப அதே மை நேம் இஸ் ராம் அப்படின்னு சொல்றோம். என் பெயர் ராம் அப்படின்னு சொல்லும்போது, மேரா நாம் ராம் ஹூ அப்படின்னு சொல்லலாமா? இங்க வந்து அதே மாதிரி ஹூன்னு நம்ம பயன்படுத்தலாமா? இல்ல மேரா நாம் ராம் ஹே அப்படின்னு தான் சொல்லணுமா? அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான வாக்கியம் வந்து மேரா நாம் ராம் ஹே அப்படிங்கிறது தான். ஏன்னா, இந்த ஹூ வந்து நம்ம மே கூட தான் பயன்படுத்தணும். அதே மேரான்னு வந்துருச்சுன்னா, நம்ம ஹே தான் வந்து பயன்படுத்தணும். மேரா நாம் ராம் ஹே அப்படின்னா, என்னுடைய பெயர் ராம் அப்படின்னு சொல்றது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹூ ஆர் யூ? யார் நீ? அப்படின்னு கேட்கும்போது, இதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? தும் கோன் ஹூ அப்படின்னு கேட்கலாமா? இல்லை தும் கோன் ஹேன்னு கேட்கலாமா? இல்லை தும் கோன் ஹோன்னு கேட்கலாமா? இதற்கு சரியான வாக்கியம் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தும் கோன் ஹோ தான். ஆனால் தும் வரும்போது நம்ம ஹோ தான் பயன்படுத்தணும். ஹேவோ ஹூவோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹூ ஆர் யூ? இதே நம்ம மரியாதையை யார்ட்டையாவது கேட்கும்போது யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறோம். இல்லை நம்மளோட பெரியவங்க கிட்ட கேட்கும்போது இதை எப்படி கேட்கலாம் ஹிந்தியில்? ஆப் கோன் ஹேன்னு கேட்கலாமா? இல்லை ஆப் கோன் ஹேன்னு கேட்கலாமா? இதற்கு சரியான வாக்கியம் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆப் கோன் ஹே அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கும்போது, நம்மளோட வயதில் பெரியவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹே அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அப்போ ஆப் கோன் ஹே அப்படின்னு கேட்கணும். இந்த ஹே, ஹோ, ஹூ, ஹே இதெல்லாம் வந்து எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஹிந்தியில் சரியாக பேச முடியும். சரியான வாக்கியங்களை பேச முடியும். அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியணும்னா இந்த ஹே, ஹோ, ஹே, ஹூ இதெல்லாம் வந்து என்ன, இதற்கு அர்த்தம் என்ன, அது வாக்கியங்கள்ல எங்க பயன்படுத்தணும், சப்ஜெக்ட் என்னவா வந்துச்சுன்னா இதுல எது எது பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரியணும்னா நான் இது சம்பந்தமா அடுத்த வீடியோவில் வந்து இதெல்லாம் எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக போடுறேன். அந்த வீடியோ வந்து பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ, தன்யவாத்.